ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்ரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்ரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அதை தவிர குரு பெயர்ச்சி 11/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பெயர்ச்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால், அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைகிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்களேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக
சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், படிக்கக்கூடிய மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேது மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில், இந்த காலத்தில் முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில், ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பா, இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே அவள் முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார், பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையினா உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2025 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மே 11ஆம் தேதி வரணும், அதற்கு பிறகு மே 11லேருந்து டிசம்பர் மாதம் கடைசி வரணும், 31 தேதி வரணும். இந்த 2025 பிரிச்சுக்கலாம். மே மாதம் 11 தேதி வரணும் பார்த்தடையினா உங்களுடைய ராசி 7ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார். அதனால் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை, எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். அதை தவிர உங்களுடைய எதிராளிகள் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அவர்களுடைய பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். கணவன்னா மனைவியின் மூலியமாகவும், மனைவின்னா கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வருஷத்தில் முதல் 5 மாதத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு, பண வரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரும். அந்த பொருளும் அதாவது என்ன சொல்கிறது, ரேஸு
லாட்ரி இந்த மாதிரியான திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இப்போ பிப்ரவரி 15 மே 11 தேதிக்குள்ளே பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா 2 பயிற்சிகள் வருது. ஒன்று, குரு உங்களுடைய ராசிக்கு 10லேருந்து 11 போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ராகுவும் கேத்துவும் பயிற்சியார். அது வந்து ராகு சமசப்தமத்திலையும் கேத்து உங்களுடைய ராசியிலையும் வர்றார். கேத்து உங்களுடைய ராசியில் வர்றதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை வேற உங்களுடைய ராசியில் இருக்குது. அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் பாலார்களுக்கு இது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். உங்களுக்கு செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மே 11 தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார். நீங்கள் நினைத்த காரியம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவானே பார்க்குறார். அவர் தான் 5க்கு அதிபதி. அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் நல்லபடியாக வெற்றியாகும். முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு போடுற பார்ட்னருடைய கை நிச்சயமாகவே ஓங்கி இருக்கும். பெரிய ஏற்றத்துடன் இருக்கும். அதீதமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வரும். அதாவது வியாபாரத்தை வந்து 10,000 ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபாயை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்ட்னர் சொல்லுவார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு உங்களுடைய லாபம் வரவு தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். எது எடுத்தாலும் பணம் வர்றதுக்கு பஞ்சம் இருக்காமல் இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தை விட 2வது பாதின்னு சொல்லக்கூடிய மே 15 தேதியிலிருந்து டிசம்பர் 31 தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் அருமையாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் வந்து பார்த்தாலும் நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது டைவர்ஸியோ இல்லைன்னா தனியாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அவர்களுக்கு 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சம்பந்தத்தில் இருக்கிறவர்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனை வரும். அரசு சார்ந்த பணிகள் செய்கிறவங்க அதை தவிர அரசு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் 2025 அமைய போகிறது. இந்த 2025 பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரம் வாங்கும். அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.